ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம குக் வித் குட்டிலிங்க சம்மர் ஸ்பெஷலாக நம்ம பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் தான் செய்ய போகிறோங்க. இந்த பட்டர்ஸ்காட்ச் வந்து கடையில் மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருப்போங்க. ஆனால் எல்லாருக்குமே ஃபேவரட்டான இந்த பட்டர்ஸ்காட்ச்சு நம்ம வீட்டிலேயே எவ்வளோ ஈஸியாக வீட்டில் இருக்க பொருளை வச்சு செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாங்க. இவ்வளோ ஈஸியாக இந்த பட்டர்ஸ்காட்ச் செய்கிறதுன்னு நீங்களே பாருங்கள் நினைப்பீங்க. அந்தளவுக்கு இது ரொம்ப ஈஸிங்க. இதோட டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்குங்க. சின்னவங்கலேருந்து பெரியவங்கள வரைக்கும் யாரை கேட்டாலும் பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் தான் பிடிக்கும்னு சொல்லுவாங்க. அது எப்படி நம்ம சீக்கிரமாக வீட்லேயே செய்யுதுன்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு நான் ஒரு பேன் வச்சு ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு சுகர் போட்டிருக்கேங்க. தண்ணி எதுவுமே ஊற்றலிங்க. இது மாதிரி பாருங்கள் கேரமலைஸ் பண்ணிக்கிறேங்க. உங்களுக்கு வேணுன்னா ஒரு 2-3 ஸ்பூன் வந்து தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ வந்து அதில் நான் ஒரு பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் வந்து பட்டர் சேர்த்துக்கிறேங்க. சுகர் நல்லா மெல்ட் ஆகி கலர் மாறினோடனேங்க அதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெரிய ஸ்பூனில் பட்டர் சேர்த்துட்டு இதில் வந்து நம்ம ஒரு கையளவு ஒரு 20 முந்திரின்னு வச்சுக்கோங்களேங்க. அந்த அளவுக்கு வந்து இதில் வந்து கேஷ்யூஸ் போட்டுட்டு இது வந்து கருப்பாகாமல் ரொம்ப கருப்பாயிடுச்சுன்னா நமக்கு அந்த கசப்புத்தன்மை வந்துடுங்க. அதுக்காக வந்து ஸ்டவ்வை வந்து டக்குன்னு ஆஃப் பண்ணிவிட்டுங்க. இது ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடியே இது மாதிரி ஒரு பட்டர் ஷீட் வந்து நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் வந்து இந்த சாப் பண்ணுற போர்டு இருக்கு இல்லைங்களாங்க, அது மேலே கூட ஊற்றிக்கலாங்க. இது வந்து அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா இது வந்து நமக்கு மைசூர் பாக்கு எப்படிங்க செட் ஆகும் அது மாதிரி வந்து செட் ஆகி நமக்கு ஒரு 10 நிமிஷத்தில் ஆறி நல்லா இப்போ தொட்டுறாதீங்க, கையில் ஓட்டை போட்டுற அந்தளவுக்கு சூடாக இருக்குங்க. இங்கே பாருங்கள், இது ஆறினோன்னே இப்படி கேக்காக எடுக்கிற மாதிரி வருங்க. நல்லா ஜவு மிட்டாய் உடச்சி எடுப்போம் இல்லைங்களாங்க, அது மாதிரி வந்துடுங்க. இப்போ இதை வந்து கல்லில் வச்சு தட்டி மேலே வந்து போட்டுக்க போகிறோங்க. இப்போ வந்து நீங்கள் அவசரப்பட்டு தட்டிடாதீங்க, ஏன்னா இது வந்து பஞ்சு மிட்டாய் மாதிரி காற்றுல பட்ட உடனே புஷ்ஷுன்னு அது வந்து இலக்கிடும். அதனால் நம்ம பாலெல்லாம் காய்ச்சி ஐஸ்கிரீம் செட் பண்ணனதுக்கப்புறம் இந்த உடைக்கிற ப்ராசஸ் வந்து செஞ்சுக்கலாங்க. நான் வந்து கல்லில் வச்சு கொட்டலைங்க, நான் மிக்சியில் வந்து பல்ஸ் மோட்டில் வச்சு அதை பவுட்ரு பண்ணிக்கிறேங்க. இப்போ நம்ம 1/2 லிட்டர் வந்து ஐஸ்கிரீமுக்கு திக் மில்க் எடுத்துருக்கேங்க. இதை வந்து நல்லா காய்ச்சிக்கிறோங்க. இப்போ இதில் வந்து ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேங்க. இது ஒரு பெரிய ஸ்பூனில் தான் போட்டுக்கிறேங்க. உங்களோட ஐஸோட தித்திப்புக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஆனால் பட்டர்ஸ்காட்ச்க்கு வந்து கொஞ்சம் சர்க்கரை கம்மியாக போட்டுக்கலாம், ஏன்னா நம்ம கேரமலைஸ் பண்ணி சுகர் தானே மேலே போட போகிறோங்க. அதனால் இப்போ இது கூட வந்து பால் பவுடர் 2 ஸ்பூனும் கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து 2 ஸ்பூனும் சேர்த்துக்கிறோங்க. எப்பவும் போல தான். அது கூட வந்து நம்ம கொஞ்சம் வார்மாக இருக்க மில்கை சேர்த்து கலந்துக்கிட்டோம்னா அந்த கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து அடியில் வந்து ஸ்டாக்னண்ட்டாக நிற்காதுங்க. நீங்கள் இதே வந்து கொஞ்சம் ஆறின மாதிரி பால் வந்து சேர்த்துனிங்கன்னா அதில் வந்து கீழே நிற்கிற மாதிரி இருக்குங்க. இப்போ இந்த நம்ம பால் வந்து 1/2 லிட்டர் பால் வந்து ஒரு 400 ml குறைஞ்சதுக்கப்புறமா இந்த நம்ம கரைச்சி வச்சுருக்க கார்ன்ஃப்ளவர் மாவு இருக்கு இல்லைங்களாங்க, அதை வந்து சேர்த்துக்கிறோங்க. இப்போ நான் வந்து அதே குழிக்கரண்டியில் வந்து ஒரு கரண்டி வந்து கண்டன்ஸ் மில்க்கும் சேர்த்துக்கிறேங்க. உங்களுக்கு வந்து நிறைய மெம்பர்ஸ் இருந்தாங்கன்னா நீங்கள் வந்து இதுலேயே வந்து இதே மெஷர்மெண்ட்டில் கொஞ்சம் அதிகம் பண்ணி செஞ்சுக்கலாங்க. நான் கம்மியாக செய்கிறனால இப்படி தான் செய்கிறேங்க. இப்போ வந்து இது கூட வந்து நம்ம சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் ஒன்று சேர்த்திருக்கோங்க. அதுதான் என்னென்னா, நம்ம கேரமலைஸ் பண்ணோம் இல்லைங்களா, அந்த பேனை வந்து நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கழுவி வச்சுருந்தேங்க. அதுதான் வந்து பாருங்கள் ஊற்றினோன்னு கலர் மாறிடுச்சு. யூஸ்வலாக வந்து இந்த பட்டர்ஸ்காட்ச் செய்கிறதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அதோட எசன்ஸ் எல்லாம் சேர்த்துவாங்க. அதெல்லாம் தேவையில்லைங்க. நம்ம அந்த கேரமலைஸ் பண்ணோம் இல்லைங்களா பட்டர் ஊற்றி, அதிலேருந்து அந்த ஒட்டிகிட்டு இருந்ததில் வந்து நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்து வச்சுட்டேங்க. அதே நமக்கு பாருங்கள் சூப்பர் கலர் கிடச்சிருச்சு. இப்போ வந்து மிக்சியில் போட்டு நம்ம அடிச்சுக்கிறோங்க. அது கூட வந்து நான் கொஞ்சம் இதுவும் சேர்த்துட்டேங்க. இப்போ இது எல்லாமே வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2 hours செட் பண்ணிக்கிறோங்க. அதுக்குள்ளே நம்ம கண்டன்ஸ் க்ரீமும் அடித்து நம்ம எல்லாமே செட் பண்ணிக்கிறோங்க. இப்போ அது மேலே நம்ம பவுட்ரு பண்ணோம் வந்து பட்டர்ஸ்காட்ச் அந்த பவுடர் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து நம்ம மேலே தூவிக்கிறோங்க. அந்த பட்டர்ஸ்காட்ச்க்கே வந்து இந்த மேலே போடுற இந்த நம்ம கேரமலைஸ் பண்ணோம் இல்லைங்களா, அதுதான் வந்து ஹைலைட்டுங்க. அதை வந்து நல்லா வந்து மேலே வந்து இப்படி தூவிட்டு செட் பண்ணிவிடுங்க. ஐஸ்கிரீம் வந்து செட் பண்ணுறப்போ ஒரு தடவை வந்து நம்ம சாக்லேட் ஐஸ்கிரீமில் பண்ணோம் பாருங்கள், அது மாதிரி ஒரு தடவை ஒரு 2 hours செட் பண்ணிவிட்டு திரும்ப வந்து மிக்சியில் பீட் பண்ணி திரும்ப வச்சுங்க, நல்லா க்ரீமியாக கிடைக்குங்க. இதுக்கு வந்து நான் அது மாதிரி செய்யலைங்க, அப்படியே வச்சுட்டேன். பாருங்கள், நெக்ஸ்ட் டே வந்து நான் காட்டுறேன். அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. கண்டிப்பாக இந்த பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த கிறிஸ்டல்ஸ் தான் கொஞ்சம் வந்து அந்த
பாலோட கலந்த மாதிரி இருந்ததுங்க. மற்றபடி பாருங்கள் டெக்ஸ்சரு அந்த டேஸ்ட்டு எல்லாம் அப்பா அவ்வளோ சூப்பராக இருந்தது. கடையில் கிடைக்கிறத விட நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு அவ்வளோ ஹைஜீனிக்காக ஃபேட் எதுவும் போடாமல் ப்ரிசர்வேட்டிவ்லாம் எதுவும் சேர்த்தாமல் அவங்க வந்து இந்த திக்னஸ் வர்றதுக்காக நிறைய ஃபேட் எல்லாம் போடுவாங்க. அதெல்லாம் எதுவுமே போடாமல் நம்ம சூப்பராக நம்ம கண்ணுக்கு முன்னாடியே எவ்வளோ சூப்பராக ஐஸ்கிரீம் செஞ்சுட்டோம் பார்த்தீங்களாங்க. இந்த ஐஸ்கிரீம் வந்து இந்த சம்மர் முடியறதுக்குள்ளே உங்கள் பசங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுங்க. அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம்லாம் கடையில் தான் கிடைக்கும் அப்படிங்கிற இதையவே மாற்றிட்டு நம்ம வந்து வீட்டில் பாருங்கள் எவ்வளோ டேஸ்ட்டாக வெறும் மில்க் வச்சு செஞ்சுருக்கோங்க. கண்டிப்பாக அந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.